போலி ஆவணங்கள் மூலம் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயன்ற வழக்கில் சேலம் பதிவுத்துறை டிஐஜி ரவீந்திரநாத் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்சென்னையில் உதவி ஐஜியாக ரவீந்திரநாத் இருந்தபோது சையது அமீன் என்பவருக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை காந்தம்மாள் என்பவருக்கு போலி ஆவணங்கள் மூலம் மாற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கை கடந்த 2021ஆம் ஆண்டு விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதையடுத்து விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் பத்திரப்பதிவு உதவியாளர்கள் லதா, சபரீஸ், கணபதி மற்றும் சார் பதிவாளர்கள் மணிமொழியன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த போலி பத்திரப்பதிவுக்கு தற்போது சேலம் பதிவுத்துறை டிஐஜியாக இருக்கும் ரவீந்திரநாத் தான் காரணம் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து ரவீந்திரநாத்தை கைது செய்த போலீசார் அவரை சென்னைக்கு அழைத்து வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே கலைவாணி என்பவரின் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பெயர் மாற்றம் செய்த வழக்கில் ரவீந்திரநாத் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.